Micro influencers will be the next big marketing strategy என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஐயோ என்னடா அது இப்படிலாம் சொல்றாங்களே, நம்மளை வெட்டி வீழ்த்துறதுக்கு இவ்வளவு பேர் பக்கத்திலே இருக்காங்களே, இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்டு கஷ்டப்பட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்திருக்கேன், 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை சேர்த்திருக்கேன், என்னடா இது அதுக்குள்ள இப்படி பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வெல்கம் டு தி பார்ட்டி. இது எல்லாவற்றையும் நான் வாழ்க்கையில செய்யறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று பொதுவா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எப்படி சொல்லுவது என்பதில் தான் வாழ்க்கையில எல்லா விஷயங்களினுடைய வெற்றியுமே இருக்கிறது என்பதைத்தான் நான் எப்பவுமே திரும்ப திரும்ப தெரிஞ்சிட்டு இருக்கேன். சில சமயம் அதை சரியா பண்ணி ஆமா அது கரெக்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். சில சமயம் இங்க கதை சொல்றதுல தப்பானதுனால தான் இந்த முயற்சியே தப்பாச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பேர் யூடியூபர்ஸ், ரீல்ஸ் உருவாக்குறவங்க, மார்க்கெட்டிங் பர்சனல் எல்லாருமே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமானது ஒரே ஒரு விஷயம்தான், உங்க கதையை எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எப்படி கொண்டு போறீங்க, எப்படி முடிக்கிறீங்க, அதுல தான் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் ஸ்டோரி எப்படி சொல்றீங்க. ஸ்டோரி டெல்லிங் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்குமான ஆரம்பம். அரேபியன் நைட்ஸ் கதையை நிறைய பேர் நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது படிச்சிருப்போம். அலாவுதீனும் அற்புத விளக்கும், இந்த 40 திருடங்க வந்த கதை, இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே அரேபியன் நைட் ஸ்டோரிஸ். இந்த அரேபியன் நைட் ஸ்டோரிஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ரொம்ப குயிக்கா அதை தான் நான் சொல்ல போறேன். இந்த கதை எப்படி வந்தது? 1001 அரேபிய இரவு கதைகள். 1001 கதையை யார் எழுதினாங்க, எப்போத்துலேருந்து எழுதினாங்க, யார் இதை சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு வெஸ்டர்ன் பாலஸ்டைன் கிட்ட ஒரு அரசன், ரொம்ப 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 குரூரமான ஒரு அரசன். அவனுக்கு பெண்கள் மேல பயங்கர வெறுப்பு. யார் ஏமாத்தினாங்களோ யார் கைவிட்டாங்களோ தெரியாது, ஆனா அவனுக்கு பெண்கள்னால கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் என்ன செஞ்சான், அவன் அரசன்றதுனால ஒரு கடுமையான உத்தரவை கொண்டு வந்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள். அவனுடைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் என்ன வேலைன்னா, அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வரணும். பெண்கள் அந்த மாதிரி நிலைமையில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பொண்ணு வருவா, அடுத்த நாள் காலையில் அவள் இறந்து போயிடுவாள். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஊரில் பெண்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் கத்தி கதறி அடுத்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போகிறாங்க. பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்கலன்னா மினிஸ்டராக இருக்கிற மந்திரியாக இருக்கிறவரை அந்த அரசன் கொன்னுடுவான். ஒரு நாள் அந்த மினிஸ்டர் ரொம்ப வருத்தமாக இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஷெஹராஸான்னு அவளோட பேர். அவ கேட்டால், அப்பா ஏன் வருத்தமாக இருக்கீங்க, நாளை காலையில் என்னையே கொன்னுடுவாம்மா, ஏன்னா எந்த பொண்ணையுமே எனக்கு கொண்டு வர முடியல, எல்லாம் தப்பிச்சு ஓடிருச்சு. அந்த பொண்ணு சொன்னா, அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மன்னனை. அவங்க அப்பா கதறி அழுதார், இல்லைம்மா வேணாம், நாளை காலையில் உன்னையே கொன்னுடுவான், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாதீங்கன்னு போய் மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அன்று இரவு அடுத்த நாள் காலையில் அவள் கொல்லப்படுவாள்னு அவளுக்கு தெரியும். அவள் அந்த மன்னனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாள். அந்த கதை முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரப்போகுது பாருங்க. she timed it so well. அந்த கிளைமேக்ஸ் வர்ற போது பொழுது விடிஞ்சிருச்சு. அவள் கதையை நிறுத்திட்டா. ஐயோ சொல்லு, இதுக்கு மேலே தாங்க முடியல, எனக்கு சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குன்னு மன்னன் சொன்னான். இல்லை எப்படி என்ன நீங்கள் கொல்ல போறீங்க, நான் இதை சொல்லிட்டாக்க அந்த சஸ்பென்ஸை உடைச்சிட்டு நான் செத்த மாதிரி ஆகும், அதனால வேண்டான்னு சொல்லிட்டா. உடனே மன்னன் சொன்னா, ஓகே ஐ கிவ் யூ 1 days எக்ஸ்டென்ஷன், உன்னை மட்டும் இன்னைக்கு காலையில் கொல்லாமல் நாளைக்கு காலையில் கொல்றேன், அதனால நீ உயிரோட இன்னைக்கு இருக்கலாம், இப்போ சொல்லு. கதையை முடிச்சிட்டா. ஆனால் அந்த புத்திசாலி பொண்ணு என்ன பண்ணா, 2வது கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. 2வது கதையை ஆரம்பிச்சு முக்கியமான கட்டத்தில் முடிச்சிட்டா. அந்த மன்னனுக்கு சஸ்பென்ஸ் தாங்காம அவளுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தான். இப்படித்தான் தொடர்ந்து 1001 நாள், 1001 இரவுகள், 1001 ஸ்டோரிஸை அந்த பொண்ணு சொன்னான். அட் த எண்ட் ஆஃப் இட் பெண்களும் புத்திசாலிகள், அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய ஆளுமை இருக்கு, அவங்கள கொல்ற பாலிசியை அந்த மன்னன் கைவிட்டான் அப்படின்றது கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைத்தது தான் 1001 இரவு ஸ்டோரிஸ். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சரா, ஒரு ஸ்டோரி டெல்லரா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமானது ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணுன்றது. நான் என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ஜினியரிங் காலேஜில் படித்து முடிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு பேச்சாளராக இருக்கிறத கிட்டத்தட்ட விட்டுட்டேன். ஏன், டைம் இல்லை எதுக்குமே. பேங்க் வேலையே நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கு.
ஸோ ஒரு 8-9 வருஷ கேப்புக்கு பிறகு பாப்பையா சார் என்னை திரும்பி கூப்பிட்டாரு. லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சு, நீங்கள் தானே காலேஜிலலாம் பேச்சு போட்டியெல்லாம் பேசினவங்க? ஆமாம் சார், நான் தான். இங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, நீ வந்து பேசி கொடுக்க முடியுமா ஒரு பட்டிமன்றத்தில்? ஐயோ சார், டச்லேயே இல்லை, பேச்சு வராது எனக்கு. யார்? எனக்கு பேச்சு வராது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீ வந்து ட்ரை பண்ணி பாருமான்னு சொன்னார். நல்ல வேலையாக அது உங்களமா ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களமா ஆடியன்ஸ் இருந்தாலும் ரொம்ப கைத்தட்ட மாட்டீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த அந்த இடத்துல ஆடியன்ஸே கிடையாது. ஏன்னா இட் இஸ் அ க்ளோஸ் ரெக்கார்டிங் ஷூட்டில் தான் அது நடந்தது. அந்த இடத்துல எனக்கு முன்னாடி ராஜா சார், தாக்கு சார் எல்லோரும் பேசுகிறாங்க. என்னுடைய டேர்ன் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேச முடியல. ஏன்னா ரொம்ப நாளாக பேசலைனாக்கா மைக்கு கையில் எடுத்த உடனே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், வார்த்தை வராது. ரேவதி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, காற்று தான் வரணும், அது மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். பேச முடியல. அந்த மைக்கை கீழே வச்சுட்டு பாப்பையா சார்கிட்ட, மன்னிச்சுக்குங்க சார், எனக்கு பேச முடியல சார். ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன், காலேஜிலலாம் கலக்கிட்டு தான் இருந்தேன், ஃபயர் பிராண்டாக தான் இருந்தேன். பட் இவ்வளோ கேப்பு வந்தோடனே பேச முடியல சார், சாரி சார், கண்ணில் தண்ணி வருது, அவங்க எதிரில் அழக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த மைக்கை கீழே வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரத்துக்காக போனேன். இந்தாம்மா நில்லு அப்படின்னு பாப்பையா சார் சொன்னார். இப்போ இந்த கதை இது மட்டும் கேட்டுட்டு இருந்தவங்க உங்களில் எல்லாருமே கிட்டத்தட்ட கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லாரோடைய கவனமும் இந்த கதையினுடைய ஒரு விஷுவலைசேஷனுக்கு போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பாரதி, ஒரு ரெக்கார்டிங் ஷூட். அந்த ரெக்கார்டிங் ஷூட்டை நீங்கள் யாருமே பார்த்ததில்ல, நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அது வாணி ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. இப்போ அது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டூடியோவை நீங்கள் பார்த்தீங்க, பாப்பையா சாரை பார்த்தீங்க, அந்த இடத்துல இருந்த ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்த்தீங்க. இந்த இடத்துல கதையை நான் நிறுத்தினேன் இல்லை, நான் வெளியில் போகிறேன் கண்ணீரோட, இந்தம்மா நில்லு அப்படின்னு பாப்பையா சார் என்னை கூப்பிட்டார் அப்படின்னு நான் கதையை நிறுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னதுனால இவங்க திரும்ப வந்து பேச மேடைக்கு வந்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்றதை நான் மேடையிலேருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் மை பாயிண்ட் இஸ், திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஸோ த பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ், உங்கள் வார்த்தைகள்லேருந்து ஒரு காட்சியை உங்களால் காண்பவரனுடைய கண்களுக்குள் மலர வைக்க முடியும். இதை நீங்கள் எப்போ தெரிஞ்சிட்டீங்களோ அதற்கு பிறகு உங்களினுடைய எதை நீங்கள் சொல்ல விரும்பினாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லுவது முடியும். 2 விஷயம்தான் அதில் இருக்குது. எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா எவ்ரி ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் எ ஷாக்கிங் ஆஸ்பெக்ட். எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை சொன்னார், ஒரு சிறுகதையில் முதல் 2 லைனுக்குள்ளே அவனை நீ ஹுக் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அவனால் ஹுக் பண்ணவே முடியாது. அந்த 2 லைனில் எழுது. ஒருத்தன் தலை இல்லாமல் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தான்னு எழுதுன்னு சொன்னார். சார் எப்படி சார், என் கதையில் எல்லோரும் தலையோடு தான் சார் நடந்து போகிறாங்க. பரவாயில்ல, கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அவன் சட்டையை தலைக்கு மேலே மட்டும் போட்டிருந்தான்னு மாற்றிக்கோ. பட் ஃபர்ஸ்ட் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ ஸ்டார்ட் அ ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரம்பம், அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு கான்ஃப்ளிக்டோ ஒரு ஆச்சரியமோ வரணும், ஒரு முடிவு. இப்படி நீங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறது 2 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், என்ன மாதிரி இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு அதை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னாக்க யூ ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் ஸ்டோரி டெல்லிங். மகத்தான வெற்றி கதைகள் தான் மகத்தான வெற்றிகளை பெறுகிறது. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு 1 மில்லியன் ஃபாலோயர் இருக்காங்க, எனக்கு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. இவர்களை இன்றைக்கு பெரிய பிராண்ட்ஸ் நாடி போவது குறைந்திருக்கிறது. ஸோ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வில் பி த நெக்ஸ்ட் பிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் நிறைய பேர் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம். ஸோ ஹூ இஸ் அ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்? உங்களுடைய சேனலையோ இல்லை உங்களுடைய வாட் எவர் இட் இஸ் பிளாகையோ ஃபாலோ பண்ணுறவங்க அளவில் நம்பரில் கம்மியானவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட நீங்கள் அவங்களோட டச்சில் இருப்பீங்க, அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு பெரிய பிராண்ட்ஸ் நாடி வருகிறது. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ், இட்ஸ் நாட் எனி மோர் அ நம்பர் கேம். எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு லைக்ஸ் வந்தது, எனக்கு லைக் வந்தது, அவனுக்கு லைக் வர்ற இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. இப்போ நீங்கள்லாம் அந்த குழந்தைங்க விளையாட்டுலாம் தள்ளி வந்துட்டீங்க.
நிறைய தள்ளி வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தேவை, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரினுடைய விருப்பத்தினுடைய ஒரு ஆன்மாவாக நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறதுனாக்க உங்களுக்கு நீங்களே எதை சஜஸ்ட் பண்ணிப்பீங்களோ அதை தான் பண்ணணும். இதில் இன்னும் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இருக்குது, பட் நேரத்தினுடைய அருமை கருதி இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் இருக்கீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யூஆர் ஆல் பிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் டுடே. நம்முடைய பாதையிலேயே இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் கூட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கிற ஒரு பட்டம் திடீர்னு எதனால் அருந்து விழுந்ததுன்னு தெரியாமலே கீழே விழுந்துடும். பட்டம் அதுவரை நினைத்து கொண்டிருக்கும் நான் என்னுடைய சக்தினால தான் பறக்கிறேன்னு, கீழே விழுந்த பிறகுதான் தெரியும் இல்லை கீழே இருந்து யாரோ நூலை பிடிச்சிட்டு இருக்கானே அவனோட சக்தியில தான் நான் இவ்வளோ தூரம் பறந்தேன்றது தெரியும். மேலே பறக்கிற போது சில சமயம் நீங்கள் வீழ்த்தப்படலாம். எதனால் வீழ்த்தப்படலாம், எதனால வேணாம். பெண்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். ஒரு 20 கமெண்ட் ஆபாசமாக வந்தால் போகிறோம், நம்ம இதை செய்யணுமா அப்படின்ற கேள்வி வராத ஒரு பெண் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆண்களும். அந்த 20 கமெண்ட்டும் ஆபாசமாக ஏன் வருது? சில சமயம் திட்டமிட்டு அது உள்ளே வரலாம். உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாரோ அதை செய்யலாம். இல்லை யாருமே செய்யாமல் பொதுவாகவே மனித மனசினுடைய ஆபாச குப்பை அங்கே இறக்கப்படலாம். 25 வருஷம் முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போய் பேசினேன். அன்றைக்கி லீவ் நாள், ஆனால் அங்கே தான் வச்சுருந்தாங்க. ஐ வாண்டட் டு யூஸ் த ரெஸ்ட் ரூம். அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அது மென்ஸ் ரெஸ்ட் ரூம். அது ஐயோ சார், என்ன சார் இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, விமன்ஸ் ரெஸ்ட் ரூம் சாவி இல்லைங்க, இன்றைக்கி தான் யாரும் வரமாட்டாங்களே. பரவாயில்ல. உள்ளே நுழையவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உள்ளே ஒரு கால் வச்சு பார்த்தா சுவரு முழுக்க கிறுக்கி இருந்தது. எல்லாம் ஆபாசம், எல்லாம் ஆபாசம், எல்லாம் தப்பான வார்த்தை, எல்லாம் பெரும்பாலும் அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்களை பற்றி தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களை சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் எது பெண்களே வர முடியாது என்கின்ற இடத்திலே எழுதப்பட்ட ஆபாச குப்பைகளை எல்லாம் இன்று இணையம் எல்லாரும் படிக்கும்படி எல்லாரும் எழுதுகிற பிளாட்ஃபார்மாக மாற்றி இருக்கு. ஸோ இது நமக்கு பயமாக இருக்கலாம், ஆனால் திஸ் இஸ் த ஏரியா தட் வி ஆர் ஆப்ரேட்டிங் இன். அதனால் இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு கூட சில சமயம் மனச்சோர்வு வரும். ஐயோ என்னடா அது இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்மளை வெட்டி வீழ்த்துறதுக்கு இவ்வளோ பேர் பக்கத்துலேயே இருக்காங்களே, இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு கஷ்டப்பட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துருக்கேன், 10 லட்சம் சப்ஸ்கிரைபரை சேர்த்துருக்கேன், என்னடா இது அதுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? வெல்கம் டு த பார்ட்டி. எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறதோ அதுதான் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்கன்றதுக்கான முதல் அடையாளமே. அதுதான் நீங்கள் கொஞ்சம் கூட ஜெயிக்கலைன்னு வச்சுங்களேன், why will anyone bother about you? யாருக்குமே உங்களை பற்றி கவலை என்னன்னா கமெண்ட் கூட போட மாட்டாங்க. ஆனால் 10 பேர் கமெண்ட் போடுறாங்க, 20 பேர் வயத்தறிச்சல் படுறாங்க, ஒரு 100 பேர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் முதல் ரெக்கக்னிஷன். இதை நான் ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். என்ன பெரிய அவமானம், என்ன பெரிய அவமானம். தப்பான ஒரு காமெண்ட் வருதுன்னா எழுதுகிறவனுடைய மனம் அழுக்காக இருக்கிறது என்று பொருளே தவிர நீங்கள் தவறானவர்கள் என்று பொருள் அல்ல. அவனுடைய மனசு இவ்வளவு அழுக்கா இருந்தா அவ்வளவு அழுக்கு குப்பையை வச்சுக்கிட்டு பாவம் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். எவ்வளவு கஷ்டம் இல்லை? வீட்டில் கார்பேஜை 2 நாள் ரிமூவ் பண்ணலைன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஐயோ தாங்க முடியல, ஸ்மெல் அப்படி அடிக்குது. அவன் மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கையும் குப்பையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். பாவம் சகோ, பழச்சு போட்டோம். தம்பி நீ என்ன வேணா கமெண்ட் பண்ண, நான் அதை பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லைப்பா. ஏன் தெரியுமா? நீ இருக்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து பிளேன்லேருந்து நான் ரொம்ப அவசரத்துக்கு போயிட்டேன். ஜெயிலர் படத்தில் ரஜினி சொல்வார்ல, ரொம்ப தூரம் போயிட்டேன், இனிமே வேலையை முடிச்சுட்டு தான் திரும்பி வரணும். அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சருடைய பார்த்தா இருக்கணும். அங்கங்கே குறைக்கிற அல்லது நம்மை பார்த்து தவறான வார்த்தைகளை இறைக்கிற மனிதர்கள் நம்முடைய இலக்குகள் அல்ல. உங்களினுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயிங்கள். யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் ஓன் கோல். இங்கே நிறைய உரையாடல்கள் நடந்தது. எது உங்கள் டார்கெட்டாக இருக்கணும், உங்கள் பர்பஸ் தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். இதை அவரவர்கள் அனுபவத்தில் சொல்கிறாங்க. பட் யூ ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். இஃப் யூ ஹாவ் அ பர்பஸ் இட் இஸ் ஃபைன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பர்பஸ் யூ கிரியேட் அ பர்பஸ்.
ஆனால் எதை உங்களினுடைய இலக்காக நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்களோ அந்த இலக்கை நோக்கி போகிற பாதையில் நிறைய ஸ்டம்பிளிங் பிளாக் வரும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, வேலையை விட்டுட்டு தானே வந்திருக்க, பாஸ் நம்பர் வச்சிருக்கல்ல, பாஸுக்கு ஃபோன் பண்ணிவிடு, திரும்ப அந்த வேலைக்கே போகலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்வதற்காகவும் அல்ல, உங்களினுடைய பாதையை நீங்கள் தீர்மானிக்கிற போது முன்னே போக முடியும். நாடியா முராடுன்னு ஒரு பெண்ணு. நாடியா முராடனுடைய கதை ரொம்ப பெருசு, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். சிரியாவுக்கு பக்கத்திலே இருந்த சின்னஞ்சிறு கிராமத்திலே வாழ்ந்தவள் நாடியா. அவள் பின்பற்றிய மதம் வேறு ஒரு மதம். ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு நாள் அந்த கிராமத்தை சுற்றி வளைத்தார்கள். கிராமத்தில் இருந்த எல்லா ஆண்களையும் கொன்றார்கள். 50 வயதுக்கு மேலே இருந்த எல்லா பெண்களையும் கொன்றார்கள். நாடியா மாதிரி வயதில் குறைந்த பெண்களை பாலியல் அடிமைகளாக செக்ஸ் ஸ்லேவ்ஸாக பிடிச்சிட்டு போனாங்க. நாடியாவினுடைய 6 சகோதரர்களும் அம்மாவும் அந்த இடத்திலே இறந்து விழுந்ததை கண்ணால் பார்த்த பிறகுதான் நாடியாவை பிடிச்சிட்டு போனாங்க. சிரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் பல முறை ஏலம் விடப்பட்டாள் நாடியா. 7 முறை ஏலம் விடப்பட்டாள். கடைசியாக ஏலம் எடுத்த ஆள் அவளை குத்துயிரும் கொலையுருமா ஒரு வீட்டில் போட்டுட்டு எந்திரிக்க கூட முடியாத இவ செத்து போயிடுவான்னு சொல்லி கதவை பூட்டாமல் வெளில போயிட்டான். எஞ்சி அத்தனை சக்தியையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நாடியா. அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் 7 அடி, அவளுடைய உயரம் 5 அடி. 5 அடி இருக்கிற ஒரு பெண்ணு, அதுவும் இவ்வளவு மோசமான உடல்நிலையோடு இருக்கிற பெண்ணு 7 அடி எப்படிங்க தாண்டி குதிக்க முடியுமா? இஸ் இட் ஃபிசிக்கலி பாசிபிள்? ஆனால் நாடியா முடிவு செஞ்சா, பொழைக்கணும்னா இந்த ஒரு நிமிஷம்தான். என்ன செஞ்சான்னு தெரியாது. 5 அடி இருக்கிற நாடியா 7 அடி சுவரை தாண்டி வெளியே குதித்தாள். குதிச்சு 10 கிலோமீட்டர் ஓடி போய் அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினாள். அந்த வீட்டில் இருந்தவங்க கொடுத்த உதவியினால் தப்பிச்சு போயிட்டா. இன்னைக்கு ஐநாவில் தன்னை போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மாபெரும் இன்ஃப்ளூயன்சராக நாடியா முராடு இருக்கிறார். நாடியா முராடினுடைய புத்தகத்தின் பெயர் லாஸ்ட் கேர்ள். லாஸ்ட் இல்லை, LOST இல்லை, LAST, லாஸ்ட் கேர்ள். ஏன் இந்த புத்தகத்தை லாஸ்ட் கேர்ள்னு பேர் வச்சோமான்னு கேட்டால், என்ன மாதிரி கஷ்டப்பட்ட கடைசி பெண்ணாக இந்த உலகத்தில் நான் தான் இருக்கணும், அதனால தான் அந்த பேர் வச்சேன்னு சொன்னான். இந்த கதையை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி எவ்வளவோ தடைகளை தாண்டி 5 அடி இருக்கிறவ 7 அடியை தாண்டி குதிக்க முடியும் என்று சொன்னால், உங்களினுடைய பாதையில் வருகிற சின்ன சின்ன தடைகளை பார்த்து நாம் எல்லாம் பயப்படுவது எவ்வளோ முட்டாள்தனம் இல்லை? இந்த தடைகள், நம்ம எதிர்க்க வருகிற படைகள் எல்லாத்தையும் தாண்டி குதித்து உங்களால் போக முடியும். ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் செஞ்சால் போதும். நீங்கள் செய்கிற விஷயம் என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் வாழுகிற சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பயனுள்ளதாக இருக்கான்ற ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லணும். வேறு எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேணாம். உங்கள் அத்தனை பேரினுடைய தொடர்ந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.